हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। जानकी कांतस्मरणं आंजनेय स्वामिनः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते वाल्मीकिस्मृतिमन्दिरेण मथितः सीतारमासम्भवः सुग्रीवामरभूरुहः अङ्गदगजः सौमित्रिचन्द्रोदयः वातोत्पन्नमनिः विभीषणसुधः पौलश्च हालाहलः श्रीरामायणदुग्धसिन्धुरमलः भूयाति सुखश्रेयसे। जयतु जयतु मन्त्रं जन्मसाफल्यमन्त्रं जननमरणभेदक्लेशविच्छेदमन्त्रं सकलनिगममन्त्रं सर्वशास्त्रैकमन्त्रं रघुपतिनिजमन्त्रं राम रामेति मन्त्रं सकृत्प्रणतरक्षायां साक्षी यस्य विभीषणः सापराधप्रतीकारः स श्रीरामो गतिर्मम। वदतु वदतु वाणी राम रामेति मन्त्रं जपतु चपतु चित्तं रामपादारविन्दं नमतु नमतु देहं सन्ततं रामचन्द्रं न भवतु मम पापं जन्म जन्मान्तरेषु दीर्घबाहुमरविन्दलोचनं दीनवत्सलमनाथरक्षकं दीक्षितं सकललोकरक्षणे दैवतं दशरथात्मजं भजे कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं राम भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कभौगणेभ्यः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। हनुमते नमः श्रीहरये नमः। भगवानुடைய சிருஷ்டியில 84 லட்சம் ஜீவராசிகள் சொல்லப்படுறது. எல்லா ஜீவராசியினுடைய படைப்புக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. பகவான் படைச்சிருக்காரானால் ஈயெறும்பிலிருந்து ஆரம்பிச்சு, இல்லை பகவானுடைய ஆக்ஞையினால பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணியிருக்காருனாலும் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு தர்மத்தை உத்தேசித்து தான் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கா.
5 மணி 5:30 மணி ஆனால் கால வேளையில் கோழி கூவணும்னு அதற்கு யார் சொன்னால் அலாரம் யாராக வச்சு கொடுத்தாலா, இல்லை அதற்கு தான் தெரியறதா 5 மணி ஆயிடுது 5:30 ஆயிடுதுன்னு ஒரு நாள் பார்த்தா போல வாழ்நாள் முழுக்க கோழி கூவரது. குக்குட்டான் கூஜத்தோ அசப்பன்னு அப்படிங்கிறாள் சுகாச்சாரியா பாகவதத்தில். துவாரகையில் இருந்த கோழி உள்பட கூவினது ஆஜன்னு அப்படிங்களா. கோழி கூவுன்னா எல்லா ஊர் கோழியும் கூவத்தானே கூவும். ஆனாலும் சுகாச்சாரியால் துவாரகையில கோழி கூவினதை கூட கிருஷ்ணலீலையோட சம்பந்தப்படுத்தி சொல்றா. கோழிகள்லாம் கூவினது 16,108 மகிழ்ச்சிகளோட, 16,108 கிருஷ்ணனாக எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணகான்னு அந்த கிருஷ்ணன் படுத்துன்னு இருக்கா. கிருஷ்ணனுடைய கையில தலை வச்சு படுத்துன்னு இருக்காள் அந்த மகிழ்ச்சிகள். இப்பதான் படுத்துண்டா போல இருக்கு, அதற்குள்ள கோழி கூவிடுத்து. உடனே கிருஷ்ணன் எழுந்துட போறாரே, ஸ்நானம் அனுஷ்டானம்னு அப்படி போயிட போறாரே, இவ்வளவு நாளும் படுத்துட்டு இருந்தது தெரியல அவளுக்கு. கிருஷ்ணன் கையிலேருந்து தலையெடுக்கிறா போல ஆயிடுமே, கிருஷ்ணனை விட்டு நம்மளை பிரிக்கிறதே இந்த கோழிகள்னு கோழிகள் கூவ ஆரம்பிச்சதும் இந்த மகிழ்ச்சிகள்லாம் கையை சொடுக்கினாலாம். குக்குட்டான் கூஜத்தோ அசப்பன்னு அப்படிங்கிறார் ஒரு அத்தியாயம் துவாரகா வர்ணனை சொல்றது. இந்த கோழிகளெல்லாம் கையை சொடுக்கினாலாம். இப்போ நீ கூவல்லேன்னு யார் அழுதா? யார் இப்போ நீ கூவல்லைன்னா கேட்க போறாள், எதற்கு என்னையும் கிருஷ்ணனையும் பிரிக்கிறதுக்கு இப்படி கூவரே அப்படின்னு அந்த பிரேம பாவத்தை சுகாச்சாரியா, ஒரு ஞானி ஸ்ரீ குமான்னு வித்தியாசம் தெரியாத சுகாச்சாரியால் இந்த விஷயத்தை சொல்றா. இங்கே இப்போ எடுத்துட்ட விஷயம் துவாரகையில் இருக்கிற கோழி உள்பட கூவினது அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்றான். கோழி கூவுறதுன்னா அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு. அதுபோல பசு பால் கொடுக்கறதுன்னு சொன்னா பால் கொடுக்கறது அதோட தர்மம். அதுக்கு ஆகாரம் கொடுத்து பூஜிக்க வேண்டியது நம்மளுடைய தர்மம். எப்படி நம்ம பசுவை பூஜிக்கணும் கோவை பூஜிக்கணும்னு நம்ம சொல்றோமோ, அதுபோல இந்த பசுவுக்கு ஒரு தர்மம் இருக்கு, க்ஷீரம் கொடுக்கணும். எத்தனையோ தாய் இல்லாத குழந்தைகள் இருக்கு, பால் இல்லாத மாதாக்கள் இருக்கால், அவளுக்கு அந்த குழந்தைகளுக்கு இந்த பசுவோட க்ஷீரம் தான் அம்மாவனுடைய மாத்திரு க்ஷீரம் போல ஆகும். அதனால அதுவும் பால் கொடுக்க வேண்டியது அதோட தர்மம், கொடுத்துன்னு தான் இருக்கு. அதுபோல எல்லா ஜீவராசிகள், சர்ப்பம் உள்பட நம்ம ஏதோ சொல்லுவோம், இப்படி சர்ப்பம் விஷமா சுத்துறதேன்போம். விவசாயிகளை கேட்டோமானால் பெரிய உபகாரி அது அப்படின்பா. ஏன்னா கதிர் வர சமயத்துல எலிகளோட தொல்லை ரொம்ப தாங்காது வயல்ல. அது பல்லுக்கு துருன்னு வருதுன்னு கதிரெல்லாம் பிடிச்சி கடிச்சுன்னு இருக்கு. ஏதோ சாப்பிட்றதுக்கு 4 தானியத்தை சாப்பிட்டா கூட விவசாயிகள் வருத்தப்பட மாட்டா. ராத்திரியில இந்த பெருச்சாலியும் எலியும் கதிரை அதுவும் குறுத்து இப்போ இன்னும் கொஞ்சம் நாள்ல அறுவடை பண்ணலாம்னு இருக்கிற சமயத்துல ஏதோ நாத்து வந்த நாய்க்கு தொந்தரவு பண்ணா கூட பரவாயில்ல, பலோதயமாற காலத்துல இந்த எலிகள் கத்திரிக்கும். அப்போ சர்ப்பங்கள் அதை நோக்கி ஓடி சாப்பிடும். அப்போ சந்தோஷப்படுவா. விவசாயிகள் ஒரு வலை வச்சிருந்தது வயல்ல, ஒரு சர்ப்பம் இருந்ததானால் ரொம்ப உபகாரி, எலியால தொந்தரவு இருக்காது வயல்ல அப்படின்பா. அதுபோல எல்லா ஜீவராசிகளுக்குமே பகவான் சிருஷ்டி பண்ணது ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கு. அதுபோல நம்மளை சிருஷ்டி பண்ணதுக்கு என்ன காரியங்கிறத நம்ம யோசிக்கணும், அவர்கள் யோசிக்கணும். பிராமணனா நம்மளை ஏன் படைச்சா, இல்லை மனுஷனா ஏன் படைச்சா, சாப்பிட்டு தூங்குறதுக்கா, இந்த ஹோட்டலில் சாப்பாடு நன்னா இருக்கும் அந்த ஹோட்டலில் தோசை நன்னா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கா, இல்லை கேளிக்கையிலேயே காலம் போக்குறதுக்கா, பொழுதுபோக்குறதுக்கா, எதற்காக பகவான் படைச்சா? வேலைக்கு போறேன்னு ஒண்டி சொல்லக்கூடாது. வேலைக்கு போடுறது உதர நிமித்தம், அது நீ போய் தான் ஆகணும். குடும்பத்தை யோகக்ஷேமம் பண்ணி தான் ஆகணும். ஒரு பத்னி ஆயிட்டால், குழந்தைகள் ஆயிட்டால், இல்லை மாதா பிதாக்கள் இருக்கால், ஆனால் சம்பளத்துக்கு வேலைக்கு போகத்தான் வேணும். அது உன்னோட தர்மம்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது. கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னு கீதையில பகவான் சொன்னாரானால், நான் விடாம வேலைக்கு போறேன், லீவ் எடுக்காம வேலையை ஒழுங்கா செய்யறேன், அதனால கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னு சொல்லலாம்னு நினைச்சுக்க கூடாது. 10 ரூபா சம்பளத்துக்கு தானே உத்தியோகம். நான் அதை ஒன்றும் பெருசாக நினைக்கல, வேலை செய்கிறது கடமை, என்னோட கர்மான்னு நினைக்கிறேன்னு நீ பெருந்தன்மையாக சொன்னால் கூட சம்பளம் வேண்டான்னு சொல்ல போறியா? சம்பளம் விழுறது, ஒரு நாள் சம்பளம் வர தள்ளி போயிடுதுன்னா என்ன பாடுபடுறாங்க வேலைக்கு போகிறவங்க பார்க்குறோம். நம்ம என்னமோ போட்டுருவாள், 30ஆம் தேதியே போட காணுமே, 31 போட்டுருவாளே போட காணுமேன்னு பதறான். புதுசாக வேலைக்கு போனவன் இப்போ தான் அப்ரெண்டிஸ், அதுக்குள்ளேயே சம்பளம் வரலன்னா உடனே பதறான். ஏதோ புண்ணியத்துக்கு வேலைக்கு சேர்த்துட்டாலே, நம்மளே ஏதோ 4 சொல்லி கொடுத்தாலேன்னு நினைக்கிறது இல்லை, உடனே சம்பளத்தை எதிர்பார்க்கறது மனசு.
அப்போ உத்தியோகம் சம்பளத்துக்குன்னு ஆயிடுது. இதை தவிர ஏதோ ஒரு தர்மம் இருக்கு. இதை தவிர அவர்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. பகவான் படைச்சது எதற்குங்கிறத தெரிஞ்சுண்டு பெரியோர்கள் முகமாக சாஸ்திரம் மரியாதையோடு கூட இதை தெரிஞ்சுக்கணும். நல்ல கை எதற்கு கொடுத்தால், வாக்கு எதற்கு கொடுத்தால், காது எதற்கு கொடுத்தால். எத்தனையோ பேர் காது இல்லாமல் இருக்கா, எத்தனையோ பேர் ஊமை இருக்கா. ஆனால் நமக்கு பகவான் வாக்கை கொடுத்துருக்கா. எத்தனையோ பேர் கை விளங்காமல் கால் விளங்காமல் இருக்காள், ஆனால் நமக்கு நல்ல கை கால்களை கொடுத்துருக்கா. எதற்குன்னு யோசித்தோமானா இது மாதிரி கூட கூடிய புஷ்பத்தை எடுத்து பகவானை அர்ச்சிக்கிறதுக்கு தான். கை நன்னா இருக்குது, வாக்கு நன்னா இருக்குன்னா இன்னைக்கு லட்சார்ச்சனை ராமநவமி உற்சவத்தில் நம்ம ஆசிரமத்தில் ஒரு 25-30 பக்தால் வந்திருந்தால் எல்லாரையும் கொண்டு ஒரு 6 தரைக்கு மேலே அர்ச்சனை நடந்தது. லட்சார்ச்சனைன்னு பேரே தவிர ஆனால் எத்தனை மனுஷால் இருக்காளோ எல்லாரையும் சேர்த்துக்கிறது, எவ்வளவு புஷ்பம் இருக்கோ அவ்வளோ அர்ச்சனை பண்ணுறது. 2 முக்கியம். 20 பேர் தான் 15 பேர் தான் அப்படி வச்சுக்கிறது இல்லை. பக்தால் எல்லாரையும் சேர்த்துக்கிறது. இவ்வளவு அர்ச்சனை தானும் கணக்கு இல்லை. புஷ்பம் இருக்கிற பர்யந்தம் காத்தால 4 மணிக்கே போய் மார்க்கெட்டில் நம்மளே நேர புஷ்பங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்ரீராமனுக்காக இங்கே லட்சார்ச்சனை எல்லா பக்தாலோடையும் கலந்து துளசி, புஷ்பங்கள், தாமரை, மறிக்கொழுந்து முதலிய மங்கள வாசனா திரவியங்களால் பகவானை அர்ச்சிக்க. இந்த கை எதற்காக பகவான் கொடுத்தார்? 10 ரூபா பணம் எதற்காக கொடுத்தார்? அவருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தான். நம்மளை சுவாமி சௌக்கியமாக வாழ வச்சிருக்காளானால் அதுலேருந்து ஒரு ஏகதேசம் எடுத்து நம்மளும் செய்யணும். இல்லை யாராவது இது போல செய்யறாளானால் நம்மளால் முடிஞ்சதை கலந்துக்க செஞ்சுட்டோம்னு நினைக்கக்கூடாது. குடும்பம் இன்னும் நிறைய நாள் வாழ வேண்டியது இருக்குது. அப்போ சௌக்கியமாக இருக்கணும். எந்த ஆபத்து வந்தாலும் தாங்க. வயசாக ஆக கஷ்டங்கள் துக்கங்கள் வந்தால் மனசு ரொம்ப தாபப்படும். நன்னா வாழ்ந்த வாழ்க்கை. அப்போது பகவான் நிறைய ஆராதனை பண்ணிகிட்டே இருந்தோமானால் ஒரு கஷ்டமும் வராது, ஒரு சிரமமும் ஏற்படாது. சௌக்கியமே எப்போதும் இருக்கும். சர்வாக சுகமயா திசா. பகவானை யார் ஆராதனை பண்ணிட்டு இருக்காளோ நல்ல புஷ்பங்கள், பழங்கள், சந்தனம், வாசனா திரவியங்களை கொண்டு பகவான் ஆராதிக்கிற குடும்பத்தில் சர்வாசாமபி சித்தீனாம் மூலம் தச்சரணார்ச்சனம். சுகாச்சாரியால் சொன்னால் சகல சித்தியும் ஏற்படுமாம் நல்ல புஷ்பத்தை எடுத்து துளசி எடுத்து பகவானை அர்ச்சிச்சோமானா. அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் முதலியவைகள் எல்லாம் வச்சிருக்கா பெரியவாள்லாம். பீஷ்மாச்சாரியாவை பார்த்து குருக்ஷேத்திரத்தில் தர்மபுத்திரர் கேட்குறார். கடைசியில் பீஷ்மருடைய கடைசி சமயம் சரதல்பத்தில் இருக்கிறது. உயர்ந்த தர்மம் எது? கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா அப்படிங்கிறார். தர்மங்கள் அனந்தமாக இருக்கு, அதில் உயர்ந்த தர்மம் எது? நீங்கள் எதை பெருசாக நினைக்கிறீங்களோ 386 வயசு வாழ்ந்த நீங்கள் கிருஷ்ணனை யோகத்தினாலே ஆகர்ஷிச்சு இப்போ சரீரத்தை விடுற காலத்தில் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிற நீங்கள் மணிக்கணக்காக உங்களுக்காக கிருஷ்ணன் நின்றுட்டு இருக்கால். உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அப்பேற்பட்ட நீங்கள் சொல்லணும். அனுஷ்டானம் பண்ணுறத பண்ணவால் பவத பரமோமதா. நீங்கள் எதை உயர்வா நினைக்கிறீர்கள் அந்த தர்மத்தை சொல்லணும்னா உன்னே பீஷ்மாச்சாரியால் சொல்கிறால். நல்ல புஷ்பத்தை எடுத்து துளசி எடுத்து ஸ்துவந்தः கம் கமர்ச்சஞ்சே பிராப்னுயுः மானவாः சுபம். இந்த ஸ்துதியை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லணும். புஷ்பங்கள் எடுத்து விஸ்வஸ்மை நமஹ விஷ்ணவே நமஹன்னு அர்ச்சிக்க. ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்னாம சஹஸ்ரேனே புருஷः சததோர்த்திதः தமேவச்ச அர்ச்சயன் நித்தியம். நித்திய அர்ச்சனம் பண்ணணுங்கிறார். துளசி புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு பக்தியா புருஷம் வியம். என்னமோ ஒரு கடமை மாதிரி சடங்கு மாதிரி செய்யாம பக்தியோடு கூட நல்ல புஷ்பத்தை என் கையில் புழங்க கொடுத்தியே, கையை நன்னா கொடுத்தியே, உனக்கு அர்ச்சிக்கணுங்கிற புத்தியை கொடுத்தியே. இன்னைக்கு போது சுதினமாச்சேன்னு நினைச்சு அர்ச்சனம் பண்ணணுமா? தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷம் வியம் தியாயம் ஸ்துமம் நமஸ்யம் யஜமானஸ்தமேவ சாம். அவனையே நினைக்கணும், அவனையே ஸ்துதிக்கணும், அவனையே நமஸ்கரிக்க. நமஸ்யஞ்சே யஜமானஸ்தமேவ ச. அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம்
லோகாபியக்ஷம் ஸ்துவன் நித்தியம் சர்வ துக்காதிகோ பவேது. இதை எவன் பண்ணிட்டு இருக்கானோ அவன் எல்லா துக்கத்திலேருந்தும் விடுபடுவான்டா தர்மபுத்திரா அப்படின்னு பீஷ்மாச்சாரியால் வாக்காலே சொன்ன அழகான பகவத் அர்ச்சம். நல்ல ராமாயணம் முதலிய கிரந்தங்களை படிக்கிறதும் இந்த கதைகளை கேட்கறதும் நல்ல புஷ்பம் துளசி எடுத்து பகவானை அர்ச்சிக்கிறதும் அதற்கான ஆனுகூல்யங்களை நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறவாளுக்கு சகாயம் பண்ணுறதும், வர முடியலைன்னா கூட எங்கேருந்தோ லட்சார்ச்சனை நடந்துருக்கு ஸ்ரீரங்கத்தில் ராமனுக்குன்னு மனசால நினைக்கிறதும் மனசாலேயே புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறதும் இதெல்லாம் தான் ஜென்மா எடுத்ததோட பயன். நம்மளை எதற்கு பகவான் படைச்சிருக்காள் அப்படின்னு சொன்னால் பகவானை ஆராதனம் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி கிரந்தங்களை சத்கிரந்தங்களை படிக்கிறதும் சொல்கிறதும் கேட்கறதுக்கும் அப்பப்போ சமயம் கிடைக்கிறதே ஆலயங்களில் போய் பகவான் தரிசனம் பண்ணுறதுக்கும் நமஸ்கரிக்கிறதுக்கும் இது செஞ்சே ஆக்கணும். ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து கொட்டிக்கிறாள், யாருமே காத்தாலேயோ சாயங்காலமோ குளிக்கிறாள். ஆனால் அந்த ஜலத்தை நம்ம சிருஷ்டி பண்ணோமா? பகவான் தானே பண்ணினார். ஒரு குடி சாப்பிட்டோம்னு சொன்னால் அடிவயத்தில் ஒரு சூடு இருக்குது, ஜாடராக்னின்னு, அதுதான் ஜரிமானம் பண்ணுறது. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதான்னு சுவாமி கீதையில் சொல்கிறாள். உள்ளே இருந்து அந்த அன்னத்தை சாப்பிட்ற அன்னத்தை நான் தான் ஜீர்ணம் பண்ணுறேங்கிறார். காற்று அடிக்கிறது மேலே சுகமாக இருக்குங்கிறோம். இதெல்லாம் யார் பண்ணி கொடுத்தால் நமக்கு? நல்ல காற்று, அக்னி, ஜலம், பஞ்சபூதங்களை பகவான் தான் படைச்சி நம்மளுடைய ஆனுகூல்யத்துக்காக கொடுத்துருக்கார். அப்போ அவருக்கு நம்ம திருப்பி செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கு? ஒரு ஒரு நிமிஷம் மூச்சு விடுறோம், பிராணவாயுவை உபயோகப்படுத்துகிறோம். அது அனுகூலமாகவும் பகவான் வச்சிருக்கால். தேகத்திலையும் ஆரோக்கியமாக விட முடியாத, மூச்சு விட முடியாத போயிடுதுன்னா மணிக்கு எத்தனை ஆயிரம் கொடுத்து மூச்சு விட வைக்கணும்? ஆக்சிஜன் வச்சு ஆஸ்பத்திரியில் வைக்கணுமானா எவ்வளவு பாடு, அது சுற்றி இருக்கிறவாளுக்கெல்லாம் எவ்வளவு சிரமம். ஆனால் இன்னைக்கு யாரையும் தொந்தரவு பண்ணலே, நம்ம தேகம் ஆனுகூல்யமாக இருக்குது. உத்கிராமந்தம் ஸ்திதம்பாபி புஞ்சானம்பா குணான்விதம். கீதையில் சுவாமி சொல்கிறால், என்னை ஏன் பஜிக்கணும்னா நீயே எழுந்துக்கிறியேடா, நடக்கிறையேடா, நிற்கிறையேடா, இதுக்கே நீ ஒரு நமஸ்காரம் பண்ண வேண்டாமா பகவானுக்கு? 2 பேர் பிடிச்சி தூக்கினாதான் உட்காந்தவரை எழுப்ப முடியும்னு சொன்ன நாள் எத்தனை வந்துடுத்துன்னா என்ன பண்ணுறது? லோகத்திலையும் பார்க்குறோம். நன்னா வீரனட போட்டுன்னு இருந்தவாள்னா ஒரு கட்டத்தில் 2 பேர் பிடிச்சி தூக்கினாதான் உட்காண்ட சேர்லேருந்து எழுந்து நிற்க முடியும். 2 நாளும் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா விழுந்துடுவாருங்கிறா போல நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்த்தோம். உத்கிராமந்தம் ஸ்திதம் புஞ்சானம். நீ சாப்பிட்றே உங்கையாலே எடுத்து வாயில் போட்டுக்கிற, டியூப் வழியாக மூக்குல ஆகாரம்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? மாசக்கணக்காக மூக்குல வழியாக சாப்பிட்றவாழ்லாமும் லோகத்தில் இருக்கால் பார்க்குறோம். சிலைன் மூலமாக தான் ஆகாரம், அது கூட அவருக்கு தெரியாது, கோமால இருக்காருங்கிற பாரி எத்தனை பேரை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா அனுகூலமாக பகவான் வச்சிருக்கிறதுக்கு நித்தியம் நமஸ்காரம் பண்ணணும். நல்ல புஷ்பங்கள் எடுத்து ஒரு 12 நாமாவாது. மாதிரி லட்சார்ச்சனை நித்தியம் பண்ண முடியாது. ஒரு 12 துளசி 12 பில்வமாவது எடுத்து பகவானுக்கு அர்ச்சிச்சு கேசவாய நமஹா நாராயணாய நமஹான்னு ஆலயத்திலேயாவது கொண்டு போய் கொடுத்து, பூஜை நடக்கிற இடத்துல கோவில்ல விஷ்ணு ஆலயம் சிவாலயங்கள்ல ஒரு 12 பில்வத்தை கொண்டு கொடுத்து பகவானை நித்தியம் ஆராதிக்கணும். அவனை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம். விஷ்ணு புராணத்தில் சொன்னால் சர்வதா அவனை மறக்காதே, சர்வகாரியம் ஆரம்பிக்கிறதையும் அவனை நினை, எப்பொழுதும் நினை, பகலும் ராத்திரியும். யதஹர்நிஷம் அனுச்சிந்தியம். ஆச்சாரியாலை பார்த்து சிஷ்யன் கேட்கிறார், பகலும் ராத்திரியும் விழிச்சுருக்கிற நேரம் முழுக்க எதை நினைக்கணும் அப்படின்னார் சிஷ்யன். ஆதிசங்கர் பகவத்பாதால பார்த்து அதற்கு ஆச்சாரியால் சொல்றால், பகவானுடைய சரணத்தை நினை, வீணா வரவு செலவு கணக்க நினைச்சுட்டு இருக்காதே அப்படிங்கிறார். பகவத் சரணம் ந சம்சாரஹா. வீடு வாசல் மனைவி குழந்தை பணம் காசு இது ஏன் நினைச்சுட்டு இருந்தே, ஆனால் கவலை தான் மனசை அழுத்தம். பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணே, குருவாயூரப்பன் நினை. ஆனீலக்ஷ்ணகேஷம் ஜ்வலித மகர சத்குண்டலம் மந்தஹாசே ஸ்யந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகதவனமாலூருஹராபி ராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாஹும் மிருதுல சதுதரம் காஞ்சனச்சாய சேலம் சாருஸ்னிக்தோருமம்போருஹ லலிதபதம் பாவயேகம் பவம் தம் ஹிருத்யம் பூர்ணானுகம்பார்ணவ மிருதுலஹரி
चञ्चलभ्रूविलासैः आनीलस्निग्धपक्ष्मावलिपरिलसितं नेत्रयुग्मं विभोते सान्द्रच्छायं विशालारुणकमलदलाकारम् आमुग्धतारं कारुण्यालोकलीला शिशिरितभुवनं क्षिप्यतां मय्यनाथे योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाथा ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापानि प्रदिशतु परमानन्दे सन्दोहलक्ष्मी. பகவானை எப்போதும் நினைக்கிறார். எதஹர்நிஷம் அனுச்சிந்தியம் பகவச்சரணம் ந சம்சாரஹா அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. எப்போதும் பகவானை நினைங்கிறார். 8வது வருஷமாக நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் ராமநவமிக்கு 1 லட்சார்ச்சனை, கோகுலாஷ்டமிக்கு 1 லட்சார்ச்சனை, வருஷத்துக்கு 2 லட்சார்ச்சனை, இத்தனை புஷ்பங்கள் வாங்கி ராமனையும் குருவாயூரப்பனையும் ஆராதிக்கிறது. 8வது வருஷம் ராமநவமி உற்சவத்தில் 2 நவாகம், அதில் 2வது நவாகம் இப்போ நடந்துருக்கு. ஆரண்ய காண்டம் இன்னைக்கு பாராயணமாச்சு. பிரவச்சனத்தில் நேற்றைய தினம் பாதுகையை பகவான் கொடுத்து பரதன் கதறினார். அண்ணா வந்துருங்கொன்னா அயோத்திக்கு போயிடலாம். சிரசாத்வாபியாச்சேகம் குருஷ்வ கருணாம்மை பாந்தவேஷு ச சர்வேஷு பூதேஷ்விவ மகேஸ்வரः भ्रातुः शिष्यस्य दासस्य பிரசாதம் கர்த்துமர்ஹசி. ராமா, நான் உன்னுடைய சகோதரன் இல்லையா? உன் தம்பி இல்லையா? உன்னோட சிஷ்யன் இல்லையா? உன்னோட தாசன் இல்லையா? ராமா, என் விஷயத்தில் நீ பிரசாதம் பண்ணணும்னு உன் காலில் தலையை முட்டி நான் கேட்கிறேன், சிரமேற்கொண்டு நான் கேட்கிறேன். சிரசாத்வாபியாச்சேகம் குருஷ்வ கருணாம்மை. மேலே கருணை பண்ணு ராமா. அயோத்தியில் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னால் சுவாமியும் இப்படி அழற பரதனே கண்ணை தொடச்சி சமாதானப்படுத்தி, பரதா கொஞ்சம் பொறுத்துக்கோ, அப்பாவோட சொத்துக்கு தான் ஒரு பிள்ளைக்கு அதிகாரம்னு இல்லடா சொன்ன வார்த்தைக்கு தான். உனக்கு எப்படி ராஜ்யம்னு சொல்லியிருக்காலோ எனக்கும் 14 வருஷம் வனவாசம்னு சொல்லியிருக்கால். நம்ம 2 பேருமே அப்பா வார்த்தையை கேட்க இப்போ கடன் பட்டிருக்கோம். அப்பாவுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். நானும் அதை பித்ருவாக்கியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீனும் வந்து 14 வருஷம் அயோத்தியை பார்த்துக்கோ. நான் 15வது வருஷம் வந்து நீ என்ன சொல்றியோ நான் கேட்குறேன். இந்த கடமையை முடிச்சுட்டு பரதா, அப்புறம் நீ என்ன சொல்றியோ நான் உன் வார்த்தைக்கு கட்டுப்படுறேன், திரும்பி வந்துடுறேன். அது வரைக்கும் நீ கைகேயியை திட்டக்கூடாது. என் மேலே சீதை மேலே ஆணை வச்சு சொல்கிறேன். கைகேயி அம்மாவை நீ எதுவும் சொல்லக்கூடாது. அப்போ தான் நான் அயோத்திக்கு வருவேன், நீ சொன்னதை கேட்பேன்னு சுவாமி சமாதானப்படுத்தி பாதுகையை கொடுக்க, ஏதேஹி சர்வலோகஸ்ய ராமர் பாதுகை கிடைச்சதுமே பரதன் சொல்கிறாள், இது 3 லோகத்தையும் வாழ வைக்குமே, யோகக்ஷேமத்தை நடத்துமே. இந்த பாதுகை கிடைச்சது எனக்கு மகாபாகியம். நான் வந்து காத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு மாதாக்களை கொண்டு அயோத்தியில் விட்டுட்டு நந்தி கிராமத்தில் வந்து பாதுகையை வச்சு ராஜ்யபில்பாலனம் பண்ணிட்டு இருக்காள். சுவாமி மறுதினம் அங்கேருந்து கிளம்பி சித்திரக்கூட்டத்திலேருந்து சோத்ரேராசிரமமா சாத்தியே தம்ம வந்தே மகாயசாக பஞ்சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவதி பிரத்யபத்யதா அனசூயேதி லோகேஸ்மின் கர்மபிஹி க்யாதிமாகதான் தசராத்திரம் கிருதாராத்ரிஹி சேயம் மாதேவதே அனகா தசவருஷான்யனாவிருஷ்ட்யா தக்தே லோகே நிரந்தரம் யயா மூலஃபலே சிருஷ்டே ஜாஹ்னவி ச பிரவர்த்திதா. ராமா, சுவாமி சீதையோட லக்ஷ்மணனோட அத்ரி ஆசிரமத்துக்கு போக அத்ரி பகவான் எதிர்கொண்டு அழைச்சு, பஞ்சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவத்து பிரத்யபத்யதா. தன் பிள்ளையை எதிர்கொண்டு அழைக்கிறா போல அழைச்சாலாம் ஸ்ரீராமனை. வால்மீகி ஒரு பதம் போட்டார்னா அதிகப்படியாக போட மாட்டார். இது யாரும் பேசிட்டு போகணும், வார்த்தையை அடைக்கணுங்கிறதுக்காக பேச மாட்டார். உள்ள போல அழைச்சார்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இப்போ ராமனாய் எந்த பிரபு வராரோ அவர் தான் ஒரு சமயம் தத்தாத்திரேயரா அத்ரி பகவானுக்கு அவதாரம் பண்ணினாராம். அந்த அத்ரி
முக்கிய அவதாரம் பண்ணியதுனால தான் அவருக்கு தத்த ஆத்ரேயர் அப்படின்னு பேர். இந்த அவதாரத்தில் தத்தேன்னு தான் பேர் அவருக்கு. தத்தோ மயாஹமிதியத் பகவான் ச தத்தஹா அப்படிங்கிறாள் பாகவதத்தில். தத்தேன்னு தான் பேரு. ஆனாலும் அத்ரிக்கு பிறந்ததுனால ஆத்ரேய கோத்திரம், தத்த ஆத்ரேயர் அப்படின்னு சேர்த்து தத்தாத்ரேயர் அப்படி. ஹா பரமசனாதன பக்தி குரு தத்தராஜகுரு தத்தராஜகுரு. பாகவதெல்லாம் பாடுறாளே தத்தாத்திரேயருடைய அபங்கம். இந்த தத்தாத்திரேயராக அவதரிச்சவர் அத்ரி பகவானுக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரனுடைய 3 பேருடைய அம்சமா அவதரிச்சால். சந்திரனும் தத்தாத்திரேயருக்கு தான் அவதாரம் பண்ணினாள். சந்திரனும் அனசூயைக்கும் அந்த அத்ரி பகவானுக்கும் அவதரிச்சவாள் தான். துர்வாசரும் இவாளோட குழந்தைகள் தான். துர்வாசரும் இந்த அத்ரி அனசூயோட புள்ளை தான். விஷ்ணுனுடைய அம்சமாக மூர்த்திகளும் எனக்கு பிறக்கணும்னு அனசூயம்மாவும் அத்ரியும் பிரார்த்தனை பண்ணிண்டாலாம். அதனால விஷ்ணு அம்சமாக தத்தாத்திரேயரும், பிரம்மாவனுடைய அம்சமாக சந்திரனும், பரமேஸ்வரனுடைய அம்சமாக துர்வாசரும் அவதரிச்சால்னெல்லாம் அத்ரியோட சரித்திரம். அந்த அத்ரி பகவான் உள்ள அனசூயேன்னு ஒரு பதிவிரத்தை இருக்காள். ராமா, நீ போய் சீதையோடு நமஸ்காரம் பண்ணே, அவள் மகா பதிவிரத்தை அவள். அனசூயேதி யாலோகே அப்படின்னா, அசூயேன்னா என்னன்னே தெரியாதான் அவளுக்கு. யாராவது நல்ல புடவை கட்டின்னு இருக்காள், ஆபரணம் போட்டுன்னு இருக்காள்னா நன்னா இருக்கேன்னு பார்க்க தெரியாதான். ஸ்திரீகளுக்கு இது சுபாவம், தப்பு இல்லை. நல்ல வஸ்திரம் நல்ல பூஷணங்களை பார்த்தா நன்னா இருக்கேன்னு நினைப்பாள். எந்த கடையில் வாங்கினேன்னு கேட்பாள். இது ஸ்திரீகள் உள்ளதானே அவளுடைய நேச்சர். ஆனால் இந்த அனசூயைக்கு பர்த்தாவை தவிர உலகம் தெரியாதான், இதெல்லாம் பார்க்க தெரியாதான். அனசூயே திலோகேஸ்மின்னே கர்மபிஹி ख्यातिமாகதான். ஒரு சமயம் 10 வருஷம் மழையே இல்லாத போயிடுத்தாம். ரிஷிகள்லாம் இவ ஆசிரமத்துக்கு வந்தாலாம். திரும்பி மழை வர பரியந்தம் தன் பாதிவிரத்திய தபஸுனாலேயே புஷ்பங்களையும் பழங்களையும் சிருஷ்டி பண்ணி அந்த ரிஷிகளுக்கு ரொம்ப காலம் ஆதித்யம் பண்ணி வச்சாலாம் அனசூயே. தசவருஷான்யனா விருஷ்டியா தக்தே லோகே நிரந்தரம் யயா மூல பலே சிருஷ்டே. பழங்களையும் கிழங்குகளையும் சிருஷ்டி பண்ணினால், தாகத்துக்கு ஜலம் வேணுமேனால் ஆயிரக்கணக்கான ரிஷிகள் வந்துவிட்டார். அனசூய ஆசிரமத்தில் மாத்திரம் நிறைய புஷ்பம் பழம் இருக்கா. மழை இல்லைன்னாலும் இவளுடைய பாத்திவிரத்திய தபஸு. சாப்பிடுங்கோ எல்லாரும் நாள். சாப்பிட்றோமா, தாகமாக இருக்கே, ஜலம் இல்லையே. அந்த காலம்லாம் பிஸ்லரி கிடைக்காத காலம். தாகமாக இருந்துக்கே என்ன பண்ணுறதுனாலாம் எங்கேயோ ஓடின கங்கையை ஸ்மரிச்சாலும் உடனே மந்தாகினி இவ ஆசிரம வாசலோடு ஓட ஆரம்பிச்சுடுதான். யயா மூலபலே சிருஷ்டே ஜாஹ்னவீச்ச பிரவர்த்திதா. ஜன்னூனுடைய புத்திரி, அதனால ஜாஹ்னவி. சித்திரக்கூட்டத்தில் இன்னைக்கும் அத்ரி ஆசிரமம் இருக்கு, மந்தாகினி இருக்கு. கங்கை போகிற பாதை வேற, ஆனால் ஒரு பிரான்ச்சு இந்த பக்கம் வரா. சித்திரக்கூட்டத்துக்கு வந்து அப்புறமா திரும்பி போய் திரும்ப சேர்றா. இங்கேருந்து வரால் என்னன்னால் இந்த அனசூயம்மாவனுடைய தபஸு தான். சித்திரக்கூட்டம் ரொம்ப அழகான இடம். சுரம்யமா சாத்தியது சித்திரக்கூட்டம்னு. அந்த மலையும் அந்த மந்தாகினி தீரமும் அத்ரி ஆசிரமமும் ரொம்ப நல்லா இருக்கும். சுவாமி ஒரு ராத்திரி அங்கே தங்கினால் மறுதினங்காத்தால நிறையா வஸ்திரங்களும் ஆபரணங்களும் அவளும் கொடுத்து, அனசூயும் சீதைக்கு கொடுத்து, சீதா கல்யாணம் சொல்ல சொல்லி அவள் வாக்கால கேட்டு. தண்டகாரண்யத்துக்கு எப்படி போகணும்னு அங்கே இருக்கிற ரிஷிகளை கேட்க சுவாமிக்கு அவள் வழி சொல்ல. சுவாமி வந்து தண்டகைக்குள்ள பிரவேசிச்சார் அப்படின்னு இதோட அயோத்தியா காண்டம் முடியற. பிராஞ்சலிபிஸ்தபஸ்விபிஹி த்விஜைः கிருதஸ்வஸ்த்யஜனः பரம் தபஹான் வனம் சபாரியः பிரவிவேஷ ராகவः சலக்ஷ்மணः சூரியைவ பிரமண்டனம். அயோத்தியா காண்டம் கடைசி ஸ்லோகம். இதீரிதைஹி பிராஞ்சலிபிஸ்தபஸ்விபிஹி த்விஜைः கிருதஸ்வஸ்த்யஜனः பரம் தபஹான் வனம் சபாரியः பிரவிவேஷ ராகவः சலக்ஷ்மணः சூரிய இவ பிரமண்டனம். அங்கே இருக்கிற மகரிஷிகள்லாம் அக்னிஹோத்திர சாலையிலேருந்து இந்த பஸ்மாவை எடுத்து சுவாமிக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் கொடுத்து, த்விஜைः கிருதஸ்வஸ்த்யஜனः பரம் தபஹாம், வேத மந்திரங்களால் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஸ்வஸ்தி வாச்சனம்னு பேர். த்விஜைः கிருதா ஸ்வஸ்த்யஜனः பரம் தபஹா. மகா தபஸ்விகள் அக்னிஹோத்திர பஸ்மாவை கொடுத்து
வனம் சபாரிய பிரவிவேஷ ராகவா. இங்க பெரியவாள் இருந்த காலத்திலையும் சரி, நம்ம காலத்திலையும் ரொம்ப பெரிய மனுஷாலாம் சென்னையிலேருந்து பேர் சொல்லக்கூடாது, அவள்லாம் வருவாள். 1 மணி 2 மணி பேசிட்டு இருந்துட்டு இங்கே பெரியவாள் அக்னிஹோத்திர பஸ்மா எடுத்து வேதம் சொல்லி கொடுத்தாலானா இதை கேட்கறதுக்கே அடிக்கடி வரணும் நாங்கள் அப்படின்பா. நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பஞ்சாதி சொல்லி நீங்கள் கொடுக்குற அந்த அக்னிஹோத்திர பஸ்மா கொடுக்குற அந்த ஆனந்தம் இருக்கே, இதுக்காகவே அடிக்கடி உங்களை வந்து நமஸ்கரிக்கிறோம் நாங்கள் அப்படின்பா. நல்ல பஞ்சாதியை சொல்லி ராமனுக்கு சீதே வாதே புனன் நிவேத்யாக க்ஷேமோ வை ராஷ்டிரஸ்ய சீதோ வாதः க்ஷேமமேவாவருந்தே த்விஜைः கிருத ஸ்வஸ்தியஜனः பரம் தபः. ராமா நீ பரமக்ஷேமமா இருக்கணும்னு வேத மந்திரத்தை சொல்லி அக்னிஹோத்திர பஸ்மாவை விட்டு விட்டு வழி அமைச்சு வைக்க, இப்படியே போனால் தண்டகை கொள்ள போலாம்னு சொல்ல அதுலேருந்து தண்டகாரண்யம் அரண்ய காண்டம் ஆரம்பம். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவாணி ததர்ஷராமோ துர்தர்ஷம் தாபசாஸ்ரம மண்டலம். முதல் ஸ்லோகம் அரண்யகாண்டம். குஷச்சீர பரீட்சித்தம் பிராமியா லக்ஷ்மியா சமாவிருதம் யதா பிரதீப்தம் துர்தர்ஷம் ககணே சூரியமண்டலம் ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷு விஸ்மிதாகாராः ராமஸ்ய வனவாசினः ன்யஸ்ததண்டாவயம் ராஜன்னே ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாः ரக்ஷிதவ்யாஸ்த்வயா சஸ்வதி கர்ப்பபூதாஸ்தபோதனாः. கொஞ்சம் தூரம் தண்டகைக்குள்ளே போகிறாள். அங்கேயும் அங்கங்கே அக்னிஹோத்ரிகள் மகரிஷிகள். சில பேர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காள், சில பேர் வந்து உபஸ்தானம் பண்ணிட்டு இருக்கா, சில பேர் காயத்ரி முதலிய மகாமந்திரங்களை ஜபிச்சுட்டு இருக்கா. ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் வர அழக பார்த்தாலாம் கையில கோதண்டமும் அம்பரா தூணியும். சுவாமியை பார்த்துட்டு ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம், இது ஒரு அழகாம் சுவாமிக்கு. சௌகுமாரியம் சுவேஷதாம், 25 வயசாம் ஸ்ரீராமனுக்கு, நல்ல யௌவனம். ஒரு முழம் ஒரு விதம் கட்டின்னு இருக்காள், ஷியாமல வர்ணமாய். பகவான் திவ்யமங்கள விக்கிரகனாய் இருக்காள், தலை நிறைய ஜட்ட போட்டுன்னு இருக்கா. சௌகுமாரியம் சுவேஷதாம், ரொம்ப அழகா இருக்கா. கேசாதிபாதம் சாமுத்ரிகா லட்சணத்தோடு இருக்கிற அந்த பிரபுவை பார்த்து தீர்க்கமான புஜதண்டமும் பௌர்ணமி சந்திரன் போன்றதான முகமும் மற்ற கஜம் போன்றதான நட அழகியும் ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்து தத்ருஷு விஸ்மிதாகாராஹ. விஸ்மயம்னா ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், தெய்வம் நடந்து வருதே நம்ம ஆசை. தத்ருஷு விஸ்மிதாகாராஹ ராமஸ்ய வனவாசினஹ முனயஹ பிராஞ்சலயோ ப்ருவன்னு அப்படிங்கிறார். அஞ்சலி பத்தாலாய் ராமன்கிட்ட ஓடி வந்து எல்லாரும், ராமா நீ வந்தது எங்களுக்கு மகாபாகியம், இத்தனை நாளாக நாங்கள் பண்ண அக்னிஹோத்திரத்தோட பலன். இங்கே கரதூஷணாதிகள் தொந்தரவு தாங்கள்லே, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னு சுவாமிகிட்ட சரணாகதி பண்ண ரிஷிகள். பிதிர்வாக்கியம்னு ஒரு வியாஜத்துக்காக நான் வந்தேன், ஆனால் இந்த கரதூஷணாதிகள் ராவணாதிகளை ஒழிக்காது திரும்பி அயோத்திக்கு போக மாட்டேன், கவலைப்படாதீங்கன்னு சுவாமி அவளுக்கு அபயம் கொடுக்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் மனத்தில் போகிறதே சீதை ராமன் லக்ஷ்மணன் 3 பேர் தனியாக இருக்கிறதே சீதை கேட்குறாள், என்னத்துக்கு வேணா ராட்சசாலோட நமக்கு மனஸ்தாபம், அவள் நம்மளை நேரம் ஒன்றும் இடைஞ்ச பண்ணலையே, அந்த ரிஷிகள் சொன்னால்னு ராட்சசாலோட பகையை ஏற்படுத்தின்னு இருக்கேலே, நான் வதம் பண்ணுவேன்னு சொன்னபடி வேற நடப்பேன், இது சரிதானான்னு நீங்கள் எதுக்கும் உங்கள் தம்பிகிட்ட இளையவர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணிக்கோங்க, இது வேண்டாம் நமக்கு ராட்சசால. சீதைக்கு ஒரு கருத்து ராமனிடத்துல, ராமனுக்கு ஒரு ஆபத்து வந்துவிட போகிறதேன்னு, ராமா இது வேண்டாம், அவளோட நமக்கு என்னத்துக்கு, ஏதோ வனவாசம் வந்தோம் பித்ருவாக்கியத்தை அனுஷ்டிச்சோம் திருப்பி ஆற்றுக்கு போனோன்னு இருக்கட்டும், ரிஷிகள்கிட்ட அப்படி ஒரு பெரிய வாக்கு கொடுத்துட்டேலே, என்னத்துக்குன்னு இன்னொரு தடவை வேணா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பித்ருவாக்கியம் இருக்கத்தானே வந்தேன், தபஸ்வி வேஷம் போட்டு தானே வந்தேன், எனக்கே விஸ்மயமாக இருக்குது உங்களை பார்த்தா. கொச்சாரண்யம் கொச்சக்ஷாத்திரம் தான் வந்திருக்கிறது, வனவாசத்துக்கு கட்டின்னு இருக்கிறது மர உழுவி, கையில் பெரிய கோதண்டத்தை வேற வச்சுட்டு இருக்கேன், ஆயுதம் கையில் வச்சுட்டு இருக்கிறவா சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது விஷமம் பண்ணிகிட்டே இருப்பான். செல்ல வச்சுட்டு இருக்கான் பாருங்க, என்ன விஷமம் பண்ணிகிட்டே இருக்கான். கையில் ஒரு சாமான் இருந்ததுன்னா சும்மா இருக்கார், சும்மாவாவது அதை ஸ்க்ரீனை ஆன் பண்ணி பார்க்குறான்.
ஒரு மெசேஜும் வரல, மிஸ்டு காலும் இல்லை. அது வெறுமனே இருக்கு தூங்குறதேன்னு ஒரு தடவை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு திறந்து பார்க்குறேன். கையில் சாமான் இருந்தால் இயற்கையாகவே ஜீவன் சும்மா இருக்க மாட்டான். ஆயுதங்கள்லாம் இருந்துதானா சுத்தமாக சும்மா இருக்க மாட்டான். இடுப்பில் கத்தி வேற வச்சுன்னு இருக்காள் சுவாமி. சன்னத்த கவச்சி கட்கி அப்படின்னு, கட்கம்னா கத்தி. ராமலக்ஷ்மணால் இடுப்பில் கத்தி வச்சுன்னு இருக்கா, சின்ன கத்தி வச்சுன்னு இருக்கா, கையில் கோதண்டம் வச்சுன்னு இருக்காள். எனக்கு இதுவே பார்க்க பிரமிப்பாக இருக்கு. நீங்கள் போட்டு இருக்கிறது ரிஷி வேஷம், கையில் ஆயுதம் வேற வச்சுன்னு இருக்கேள், போராத்துக்கு அவள்கிட்ட வாக்கு வேற கொடுக்குறேன். அப்போ சுவாமி சொல்றால், நார்த்த சப்தோ பவேதிதி. சீதே, நாங்கள்லாம் ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறது, அதுவும் நான் கையில் கோதண்டம் வச்சுட்டு இருக்கிறது, என்னை நம்பினவாள் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது சீதே. என்னை நம்பினவாள் யாரும் தாபப்படக்கூடாது. அக்ரத பிருஷ்டதச்சைவ பார்ஸ்வதச்ச மகாபலோ ஆகர்ண பூர்ணதன்வானோ ரக்ஷயதாம் ராமலக்ஷ்மணோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது ரட்சிக்கணும் ராமனும் லக்ஷ்மணனும் கையில் கோதண்டத்தை வச்சுட்டு இருக்கிறவாள்னு. அதுதான் சுவாமி சொல்கிறார், அர்த்தசப்தோ பவேதிதி. யாரும் கண்ணீர் விடக்கூடாது, ஆர்த்தியாக யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கோதண்டத்தை வச்சுட்டு இருக்கேன். சீதே, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். ரிஷிகள்லாம் வருத்தப்படுறாள், அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் பண்ண முடியலேன்னு. உன்னை தியாகம் பண்ணாலும் பண்ணுவேன், லக்ஷ்மணனை தியாகம் பண்ணாலும் பண்ணுவேன். இந்த பிராமணால்கிட்ட கொடுத்த வாக்கை நான் ஒரு நாளும் மாற மாட்டேன். அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்தியே பிராமணேபியோ விசேஷதா. இவா ஏதோ சல்மித்தியும் தர்பையும் நெய்யும் வச்சுட்டு யாகம் பண்ணா யாருக்கு என்ன சிரமம் வருது? சில பேர் சிரமப்படுறாங்க. யாரா யாகம் பண்ணா இன்னைக்கு எல்லா நாளும் சிரமம் தான். நம்மளால பண்ண முடியலையேன்னு நியாயமா பశ్చాத்தாபப்படணும். நம்ம பண்ண முடியலே, அவ பண்றாளே பாக்கியம்னு நினைக்கும். அதுவும் கலியில் அப்படி தோணுமா? பண்ண விடாத இருக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணி பார்ப்பா. அப்புறம் அதே அந்த கஷ்டத்தையும் அனுபவிப்பா. யஜ்ஞசத்ருவா இருந்து அதனால வந்த சிரமத்தையும் கண்கூடா அனுபவிக்கிறதையும் பார்க்கணும் லோகத்துல. ஆனாலும் ஜீவ சுவாவம், அதை ஒன்றும் பண்ண முடியலே, கலவு கல்மஷச்சித்தானாம்னு இருக்கு. சுவாமி இங்க சொல்றாள், அந்த ரிஷிகள் ஏதோ தண்டகையிலே சமித்தியும் தர்பையும் வச்சுன்னு ஹோமம் பண்ணிலானா இவனுங்களுக்கு என்ன வருது? இந்த கராதிகளுக்கு அவளை ஒழிச்சுட்டு இருக்காரு பாப்பேன். யஜ்ய சம்ரக்ஷகன் ராமன், யஜ்ய ரக்ஷகமூர்த்தி ஸ்ரீராமன். நம்ம யாகங்கள்லாம் சுவாமி வந்துடுவார். யஜ்யம் ராமன் இல்லாத இல்லை. நம்ம பூஜையில் இருக்கிற ராமரோட தான் யஜ்யசாலா பிரவேஷ். கருட சயனமாக இருக்கட்டும், வாஜபேயமாக இருக்கட்டும். அதுவும் சோமயாகத்தில் பிரேமியன்னாவே கிருஷ்ண பிரேமியன்னாவே ஸ்ரீமத் ராமாயண நவாகம் நடத்தி அந்த ராமனுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி, பட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணி அப்படி நடந்தது வடகுடியில் யஜ்யசாலையில். யஜ்யத்தை ரட்சிக்கிற மூர்த்தி அவர். 12வது வயசுலேயே விஸ்வாமித்திர யஜ்ய சம்ரக்ஷணம் பண்ணவர். சுவாமி சொல்றால், இந்த ரிஷிகள் பண்ற யஜ்யம் லோகக்ஷேமார்த்தமாக செய்கிற யஜ்யம், இவாளுக்கு இடைஞ்ச பண்றவாள் நான் ஒழிக்க கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது சீவே. உன்னை தியாகம் பண்ணாலும் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டார் இல்லையா. ராமன் பெரியவா வாக்குல தவறுதலாக கூட வராது, நடக்காதது வரவே வராது. நடந்ததோ நடக்க போறதோ தான் வாக்குல வரும். அனாவசிய வார்த்தையே வாக்குல வராது. அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம்பா சீதேன்னு விட்டார். உன்னை தியாகம் பண்ணாலும் பண்ணுவேன்னு அருணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூர்பனகை வர போறாள், சீதை தியாகம் பண்ண போறார், ராவணன் தூக்கின்னு போயிட போறார். துவாம்பா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்தியே. நமக்கு என்ன இடைஞ்ச பண்ணாலவா? என்னத்துக்கு நீங்க போய் ராட்சசாலோட பகை வேணும்னு கேட்டாலும், இப்ப ராவணன் தூக்கின்னு போனதும் சீதை என்ன சொல்றாள்? ராமா, எப்ப வருவேன்? இந்த ராவணாதிகளை அழிப்பேன், என்னை எப்ப ரட்சிச்சு அழிச்சுன்னு போவேன்னு தானே கேட்கறா. இப்ப தனக்குன்னு வரத்தே இதான் ஜீவாத்மாவோட லட்சம். தனக்குன்னு வரத்தே தான் இந்த கஷ்டம் புரியும். பிரத்தியாருக்கு வந்ததை சொன்னா புரியவே புரியாது சில பேருக்கு. தனக்கு அது வரத்தே நன்னா புரியும். அதுபோல நமக்கு ஒன்றும் பண்ணலையே ராட்சசால், நீ என்னத்துக்கு அவள்கிட்ட பகை வச்சுக்கிறேன்னா. இப்ப ராவணன் தூக்கின்னு போனதும் ஆஞ்சநேயன்ட்ட சொல்றாள், ராமன் வரணும் இங்கே, ராமபானம் சீரணம் இந்த லங்கையிலே, ராவணாதிகள் தலையெல்லாம் அறுக்க. இளநிய சீவரா போல ராவணனோட தலையெல்லாம் சீவர சத்தத்தை நான் கேட்கணும். அப்புறம் சீதையோட ராமனோட நான் திரும்பி அயோத்திக்கு போகணும் அப்படிங்கிறார். இப்போ தனக்குன்னு வந்ததும் தெரியறது இல்லையா, சுவாமிக்கு முன்னாடியே தெரியறது. மகாத்மாவா இருக்கிறதுனால அவர் அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணாம்
நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்தியே பிரம்மணேபியோ விசேஷதா. அப்புறம் அங்கேருந்து சரபங்காசிரமம் போனால் மகாத்மா அவர் சொல்ற, நான் யாகங்கள்லாம் பண்ணியிருக்கேன், காயத்ரி முதலிய மகாமந்திரங்களை புரஸ்சரணம் பண்ணியிருக்கேன் ராமா. இந்திரன் வந்து இப்போதான் என்னை கூட்டுட்டு போனான், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்டா ராமா. ஏன் என்னாச்சு, நீங்கள் புண்ணியலோகங்கள்லாம் போகிறதுக்கு உடையவர் தானே, போனா என்னன்னா துவாமதிருஷ்டுவா பிரியாதித்து பிரம்மலோகம் நகச்சாமி துவாமதிருஷ்டுவா பிரியாதிதிம். ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுட்டே நீ பித்ருவாக்கியம்னு வந்துட்டு இருக்கேன்னே, உனக்கு ஒரு பாலும் பழமும் நம்ம ஆசிரமத்தில் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு கொடுக்காதே, எனக்கு என்ன பிரம்மலோகம்னு வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் இந்திரனே. பிராமியாச்சே நாகபிருஷ்டியாச்சே பிரதிகிருஹீஸ்வ மாமகானே. அந்த புண்ணியங்கள்லாம் எனக்கு ஒன்றும் லட்சியம் இல்லை ராமா, நான் பண்ணின அந்த புண்ணியத்தெல்லாம் ராமா உனக்கு கொடுத்துட்றேன், நீ க்ஷேமமாக இருக்கணும்டா ராமா. பிராமியாச்சே நாகபிருஷ்டியாச்சே, நாகபிருஷ்டம்னு இந்திரலோகத்துக்கு பேர், பிரம்மலோகத்துக்கு பேரு பிராமியாச்சே. பிரம்மலோகம் போகிற புண்ணியமும் பண்ணியிருக்காராம், சொர்க்காதி லோகம் போகிற யாகங்களும் பண்ணியிருக்காராம். யோகம் மந்திர ஜபங்கள்லாம் பிரம்மலோகம் போகிறதுக்கான அந்த காரியங்களும் பண்ணியிருக்கா, மகாமந்திரங்களை புரஸ்சரணை எல்லாம் பண்ணியிருக்கா, சோமயாகாதி யஜ்யங்களும் பண்ணியிருக்கார் சொர்க்கலோகம் போகிறதுக்கு. பிராமியாச்சே நாகபிருஷ்டியாச்சே பிரதிகிருஹீஸ்வ மாமகானே. நீ யாருன்னு எனக்கு தெரியும் ராமா, சர்வம் ஸ்ரீ ராமார்ப்பணமஸ்தூன்னு ராமன்ட்ட ஒப்படைச்சிட்டு தான் உபாசிச்சுட்டு இருந்த அக்னிஹோத்திர அக்னியிலேயே இறங்கி போயிட்டா. தேகத்தை விட்டுட்டு ராமனை பார்த்துட்டே செத்த நாழியில் தேகங்கள்லாம் பட்டு பட்டுன்னு வெடிச்சுது, எலும்பெல்லாம் மாம்சங்கள்லாம் அப்படியே உருகினது, கேசங்கள்லாம் எரிஞ்சு பொசுங்கினது. லக்ஷ்மணனோட கம்பீரமாய் ராமன் பார்க்கறாள், அவரும் சிரிச்ச முகமாக இருக்கா, பெரிய அக்னி ஜுவாலையில இறங்குறாள் உள்ளே, சிரிச்சுட்டே இருக்காள் ராமனை பார்த்துட்டு. சலோகானாஹிதா அக்னீனாம், நேர அக்னிஹோத்ரிகள் போகிற லோகம் பிரம்மலோகத்துக்கு போனாராம். பிரம்மா வந்து தன்னோட பரிவாரங்களோட கூட பிதாமகர் ஓடி வந்து வாசல்ல சரபங்கரை நனம் த சுஸ்வாகத மித்யுவாச்சா, வாசல்ல எதிர்கொண்டு அழைச்சாராம், பூர்ண கும்பம் கொடுத்து பிரம்மா. அப்படி சரபங்க மோட்சம் சொன்னார். அப்புறம் அங்கேருந்து சுதீக்ஷ்ணரோட ஆசிரமம் போனார், அங்கே 10 வருஷ காலங்களுக்கு மேலே இருந்தா, அங்கே பக்கத்தில் இருக்கிற ரிஷிகளோடெல்லாம். சுவாமி சொன்னால் என் பித்ருவாக்கியம் பெரிய லாபமாச்சு, மகான்களோட சங்கமம் கிடைச்சிது எனக்கு. அங்கங்கே சுதீக்ஷ்ணர் சரபங்கர் இத்தனை மகான்களை பார்க்குற பாக்கியம் அயோத்தியில் இருந்தால் எனக்கு கிடைச்சிருக்குமா, உங்களோட சமாகமங்கள்லாம் கிடைச்சிது, என் பித்ருவாக்கியம் கை கேட்டது சார்த்தமாச்சு அப்படிங்கிறாள் மனத்தில். 10-12 வருஷமாச்சு சுவாமி அங்கேருந்து கிளம்பி போகிறா. 1-1.5 வருஷம்தான் பாக்கி பித்ருவாக்கியம். கிளம்பி போகிறதே அப்போ கூட சுதீக்ஷர் அழறாதான், ராமா என்னை விட்டுட்டு போறியே. 10 வருஷம் இருந்திருக்காள் சுவாமி. கிளம்பி போகிறேன் அடுத்து பஞ்சவட்டிக்குன்னா அழறா, என்னை விட்டுட்டு போகாதேன்னு. சுவாமி சொல்கிறாள், இல்லை நீங்கள் அனுமதி கொடுக்கணும், மேலே அவதார காரியங்கள் இருக்குன்னு சொல்லாமல் சொல்லி. மணி இப்போவே 7 மணி 7 மணிக்கு ஆறுது. கார்த்தால 7 மணி சூரியனே ரொம்ப தகிக்கிறான், சித்திர மாசமாக இருக்கு, மூணு சித்திரை வெயில் தாங்கல்ல, சீக்கிரம் அனுமதி கொடுங்கோ, வெயில் உச்சிக்கு போகிறதுக்குள்ள நான் போக வேண்டிய இடம் போய் சேரணும். சூரியன் இப்பவே தகிக்கிறான், நேரம் ஆக ஆக எப்படி தகிப்பான்னார். அமார்கேனா கதாம் லக்ஷ்மீம் பிராப்யேவான்வய வர்ஜிதா. வரக்கூடாதவனுக்கு வரக்கூடாத முறையில் வரக்கூடாத அளவுக்கு பணம் வந்துதானா அவன் லோகத்தை எப்படி உபதிரவம் பண்ணுவானோ அது போல சூரியன் தகிப்பான், என்னை விட்டுடுங்கோ அப்படிங்கிறான். அமார்கேனா கதாம் லக்ஷ்மீம், தப்பான வழியில பணம் வரது, வரக்கூடாதவனிடத்துல பணம் வரது. பிராப்யேவ அன்வய வர்ஜிதா, நல்ல வாழ்க்கை பணம் வந்தால் அது லட்சார்ச்சனையும் பிராமண பூஜனமும் ராமநவமி உற்சவமும் இது மாதிரி நல்ல காரியத்துக்கு உபயோகப்படும். நான் பண்ணுறேங்கிறதுக்காக சொல்லலை, பணம் வேணும், யார் வேண்டாம். இப்போ சன்னியாசிகள் கூட சொல்ல முடியாத நிலையில் இருக்கா, பணம் வேண்டாம்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் வேணா சன்னியாசம் வாங்கிட்டு இருக்காரே தவிர அவரை சுற்றி 50-100 குடும்பம் இருக்கா. இந்த ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு சன்னியாசிங்கிட்ட சொன்னால், பேர் சொல்லக்கூடாது, நான் 50 குடும்பத்துக்கு சாம் போட்டு இருக்கேன்பா, நான் பெரிய குடும்பின்னார் என்கிட்ட, ஒரு பெரிய சுவாமிகள் என்கிட்ட. இந்த 50 குடும்பமும் என்னை நம்பி தான் இருக்கு, நித்தியம் என்னையே சுற்றி சுற்றி வருதுங்கிறார். அப்போது யோகக்ஷேமம் அவளும் பண்ணுறதுக்கு பணம் வேண்டி இருக்கு. பணம் வேண்டான்னு யாருமே சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் அந்த பணம் எதற்கு உபயோகப்படணுங்கிறது இருக்கு. பணம் ஏற்பட்டது செலவுக்கு தான், அது நல்ல செலவாக ஆக்க, சுப விரயமாக இருக்க. கண்ணாமண்ணான் டாக்டர்கிட்ட கொண்டு கொடுக்கறது, டேக்ஸில் கொடுக்கறது, ஷேரில் விடுறது, இதுக்காக இல்லை. பணம் திருட்டு கொடுக்கறது,
நஷ்டமாறுது. இதற்காக இல்லை பணம். நல்ல காரியத்தில் செலவழிச்சோமானால் புண்ணியமாகவும் மாறுது, மனசுக்கும் திருப்தியாக. இவ்வளோ புஷ்பத்தை வாங்கிட்டு வந்தோம், 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? இவ்வளோ புஷ்பம் எத்தனை ஆயிரக்கணக்காக ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தது. ஸ்ரீராமரோட அனுகிரகம் நடந்தது. ஆனால் பார்த்தா எவ்வளோ சந்தோஷம். இது செலவுன்னு தோணலை, இது வரவு. இவ்வளோ புஷ்பம் மலையில ராமன் இருக்கிறத பார்த்து வருஷம் முழுக்க நினைச்சுட்டே இருக்கலாம். இன்னைக்கு பண்ண ஒரு நல்ல காரியத்தை அதுபோல் 50 பிராமணாளுக்கு 50 மூட்டை அரிசி பருப்புன்னு ஒத்தொத்தருக்கும் 3500 ரூபாய்க்கான மளிகை சாமான்கள் தட்சிணை எல்லாம் கொடுத்துருக்குன்னா வருஷம் முழுக்க நினச்சிக்கலாம். அப்படி ஒரு தர்மம் பண்ணுறா போல சுவாமி நம்மளை வச்சாலே. நமக்கில்லேன்னு ஒருத்தர்கிட்ட போய் முதல் விஷயம் நமக்கில்லேன்னு ஒருத்தர் கொடுப்பாளான்னு பார்க்குறா போல ராமன் வைக்காம இருக்காளே. யாராவது கொடுப்பாளான்னு பார்த்துட்டு இருக்கா போல நம்மளை வைக்காம நம்ம யாருக்கு என்ன பண்ணலாம்ங்கிறா போல ராமன் வச்சிருக்காளே. அவரை நம்பி இருக்கிற நம்மளே சுவாமி இப்படி வச்சிருக்காளேன்னு நினச்சி தான் செஞ்சுன்னு இருக்கோம் நல்ல காரியங்களை. இன்னும் குறையே இல்லை. ராமன் அண்டி என்ன குறை வரும்? ராமாயணம் சொல்லின்னு இருக்கோம், பாகவதத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு என்ன குறை வரும்? ராமனை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம், சௌக்கியமா இருக்கோம்னா அதை பார்த்து சந்தோஷப்படணும், அசூயப்படக்கூடாது. பாரு என்னமோ பண்றார், என்னமோ பணம் பெறட்டுறார், செலவு பண்றாருன்னு சில 2 அசத்துக்கள் நினைக்கும். நல்ல காரியம் தானே பண்றார், இன்னும் நிறையா அவர் பண்ணணும், அவருக்கு நிறையா வரணும்னு பிரார்த்தனை என்ன பண்ணிக்கணும்? நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்திக்கணும். நிறையா வாழ்க்கையில் இது மாதிரி நல்ல செலவு பண்ணுற வாழ்க்கையில், உண்மையாக செலவு பண்ணுற வாழ்க்கையில் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லி பணத்தை சுருட்டின்னு போடுவா. சில பேர் ஒன்றும் பண்ண மாட்டா. அவா குடும்பம் விருத்தி ஆகிட்டே இருக்கும், காரும் பங்களாவுமா. அதுபோல் இல்லாமல் நல்ல காரியத்துக்குன்னு செலவு பண்ணுறவாளுக்கு அவளுக்கு சரியான வாழ்க்கையில் கொடுத்து சரியான வாழ்க்கையில் இன்னும் நிறையா கிடைக்கணும், நம்மளால் முடிஞ்சதையும் கொடுக்கணும்னு உண்மையான சனாதனியாக இருந்தால் அப்படி நினைப்பான். சரியான இடத்துல சரியா வந்து சேரணும் பணம். சுவாமி இங்க சொல்றாள் சுதீக்ஷத்தை, வரக்கூடாத வழியிலே வரக்கூடாதவன்ட்ட வர பணம் எப்படி லோகத்துக்கு உபதிரவம் பண்ணுமோ, அமார்கேனா கதாம் லக்ஷ்மீம் பிராப்யேவான். என்ன உதாரணம் பாருங்களேன், திரேதாயுகத்துல சொல்லியிருக்கார். கலியில அவ்வளவு பொருத்தமா இருக்கு இந்த உதாரணம். அமார்கேனா கதாம் லக்ஷ்மீம் பிராப்யேவான்வய வர்ஜிதாக. ஒன்றும் பண்ண மாட்டான் சிலவன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு பணத்தை பெரட்டின்ண்டே இருப்பான். அது மாதிரி இல்லாம தர்மத்துக்குன்னு வாங்கினா அந்த தர்மம் அதை கண் முன்னாடி பண்றதே அவளுக்கு நிறைய நம்மளால முடிஞ்ச சகாயத்தை பண்ணணும். வரக்கூடாத இடத்துல பணம் வரக்கூடாது அப்படிங்கிறார் ஸ்ரீராமன். அன்வய வர்ஜிதா. தப்பான வழியில பணம் வந்தவ அயோக்கியன் எப்படி லோகத்தை படுத்துவானோ அதுபோல சூரியன் படுத்துவான்னு. கொஞ்சம் நேரமானா 7 மணி வெயிலே தாங்கல்ல, 11 மணி வெயில்ல எங்களால் நடக்க முடியாது, சீக்கிரம் அனுமதி கொடுங்கோன்னு சுதீக்ஷத்தை அனுமதி வாங்கிட்டு அகஸ்தியாசிரமம் போய் வைஷ்ணவமான மனுஷியும் பிரம்மாஸ்திரத்தையும் வாங்கிட்டு ஸ்ருத்வா புத்திரார்த்தி கிண்ணம் கலு பரத முகாதி ஸ்வர்கயாதம் ஸ்வதாதம் தத்தோ தத்வாம்பு தஸ்மை நிததித பரதே பாதுகாம் மேதினீம் சாத்ரிம் நத்வாத கத்வா வனமதி விபுலம் தண்டகம் சண்டகாயம் ஹத்வா தைத்யம் விராதம் சுகதிமகலயச்சாருபோஷரபங்கீ நத்வாகஸ்தியம் சமஸ்தாகரநிகரசபத்ராகிருதிம் தாபசேभ्यः பிரத்யக்ஷ்ரௌஷீ பிரியேஷி ததனுஜ முனினா வைஷ்ணவே திவ்யசாபே பிரம்மாஸ்திரே சாபி தப்தே பதி பித்ருசுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும் மோதாத் கோதா தடம் தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதூட்யாம். சுவாமி ராமன் நமக்கு இன்னும் சில பக்தர்களை நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பரிச்சயம் ஆனவாள் பல பக்தர்களை சேர்த்து வச்சிருக்காள். நல்ல காரியம் பண்ணுறதையெல்லாம் அவள் இல்லாமல் நிறைய சகாயம் பண்ணுறாள். ஒரு வாஜபேயமாக இருக்கட்டும், கருடச்செயனமாக இருக்கட்டும், உண்மையாக அந்த தர்மம் நடக்கிறதே அவளும் பார்த்து பார்த்து என்ன செய்யட்டும்னு 2 பக்தால் முழு செலவு நான் ஏற்றுக்கிறேன்னு வந்தால் நான் வாஜபேயம் பண்ணுறதே. நான் சொன்னேன் அப்படி பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணும், ஷேர் ஆகணும். 100 ரூபா கொடுக்குறவாளுக்கும் இந்த வாஜபேய புண்ணியம் கிடைக்கணும், 1000 ரூபா கொடுக்குறவாளுக்கும் கிடைக்கணும். அது லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பிடிக்கிறதா தான் இருக்கு. அவள் சொல்கிறாள், நீங்கள் பண்ணால் உண்மையாக பண்ணுவேல், பகவானுக்கு பிரீத்தியாகும், அந்த புண்ணியம் எங்கள் குடும்பத்துக்கே இருக்கட்டும்னா மனப்பூர்வமாக சொன்னால் 2 பேர். நான் சொன்னேன்
பாக்கி யாராக இருந்தாலும் என்னை தவிர பேஷா கொடுங்கன்னு தான் வாங்கிப்பா. ஆனால் நான் சொன்னேன், நான் அப்படி வாங்கிக்க மாட்டேன். மகாபெரிவா சொல்லியிருக்கா, ஏழைக்கும் தான் பண்ண முடியலையே வாஜபேயம், இதில் ஏதாவது கலந்துக்கலாமான்னு அவள் மனசில் படும். 10 ரூபா அவள் கொடுத்தாலும் வாங்கிக்கணும். எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணும்னு எல்லார்ட்டையும் வாங்கி தான் அந்த தர்மத்தை செய்யணும்னு சொல்லியிருக்காள். நான் போகிறல என்ன கேட்குறேன்னா வாழ்ட்டெல்லாம் சொல்லியிருந்தேன். வந்து பார்த்துட்டோம், அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அப்படி மனப்பூர்வமாக 100 சவரம் பவுன தானம் பண்ணுறீங்களே வாஜபேயத்தில், யார் பண்ண முடியும்? ஒரு குந்துமணி சொர்ணம் என்ன விலை விற்கிறது? 12 வருஷம் முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். இப்போ பண்ணணுமானால் இன்னும் 10 மடங்கு செலவு அதிகம் பிடிக்கும். 2015 நடந்தது. ராமனோட அனுகிரகம். அன்னைக்கு அவ்வளோ விலை இல்லை சொர்ணங்கள்லாம். ஆனால் நிறைய தங்க கிண்ணத்தில் தேன் விட்டு பிரம்மாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஹிரண்ய பாத்திரம் மதோ பூர்ணம் ததாதி. இந்த பஞ்சாதியே வாஜபேய பிரகரணம். இது அந்த வாஜபேயத்திலே பிரம்மாவுக்கு அதெல்லாம் பண்ணினோம். பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ரொம்ப பெரிய மனுஷெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்தோம் தர்மத்துக்குன்னா அதை கண்கூடா பார்த்தோம் நீங்கள் பண்ணதை அப்படின்னு சந்தோஷப்பட்டா. அப்படி இருந்தால் தானே தர்மத்தை கொடுக்குறவாளுக்கும் ஒரு நம்பி கொடுக்குறவாளுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படணும் இல்லையா? ஏதோ அவள் கேட்டார் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நடக்கவே இல்லைன்னு வருத்தப்படக்கூடாதோன்னு அவள் சந்தோஷப்படுறா போல நம்ம நம்பிக்கையோட தர்மங்களை செய்யணும். இங்கேயும் ராமாசிரமத்திலையும் வருஷா வருஷம் 2 சப்தாக நவாகம்னு பண்ணுறவாள்லாம் இருக்கா. வருஷத்துக்கு 2ன்னு பல பக்தர்கள் ஒரு சப்தாகம் நான் பண்ணுறேன், ஒரு நவாகம் பண்ணுறேன்னு வாழ்நாளைக்கு சங்கல்பிச்சுட்டு அப்படியெல்லாம் பல பேருக்கு துபாயிலேருந்தும் இன்னும் பல இடங்கள்லேருந்து பேர் சொன்னால் அவெல்லாம் சங்கோச்சப்படுவா. ராமாசிரமத்தில் நீங்கள் நடத்திகிட்டே இருக்கணும். ஒரு பக்தர் சொல்கிறார், 12 மாதமும் சப்தாகம் நானே நடத்தணும், நவாகம் நானே நடத்தணும், ராமன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லும்போது கண்ணு கண்ணீருமா சொல்கிறா. உண்மையாக இங்கே தர்மம் நடக்கலைன்னா ராமன் அவளுக்கு அப்படி சொல்ல வைப்பாளா மனசில்? அது தெரிஞ்சுக்கணும். ஏதோ நான் இங்கே ஆசிரமத்தில் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு சின்ன பார்வையாக அதை பார்க்கக்கூடாது. ஒருத்தர் கண்ணு கண்ணீருமா சொல்கிறாள் ஒரு பக்தால், 12 மாதமும் நானே சப்தாகம் நடத்தணும், நீங்கள் பண்ணுற அழகு அப்படி இருக்குது ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில். ராமனுக்கும் குருவாயூரப்பனுக்கும் அப்படி பிரீத்தியாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கேள். எனக்கு குலதெய்வம் கிருஷ்ணன் தான், ஊத்துக்காடு கிருஷ்ணன் தான். 12 மாதமும் நான் பாகவத சப்தாகம் உங்கள் ஆசிரமத்தில் நடத்துகிறா போல் எனக்கு பகவான் பண்ணணும், நீங்கள் பிரார்த்திக்கணும்னு இங்கே நடத்தின்னு இருக்கா. நம்ம நம்பிக்கையோடு உண்மையாக அவளும் க்ஷேமமாக இருக்கணும்னு பண்ணித்தரது. எங்கேருந்தோ அவள்லாம் வர முடியலைன்னா கூட கலந்துக்கிறாள், நல்ல காரியம் நடக்க. அதுபோல் தர்மத்துக்குன்னு திரவியத்தை கொடுக்குறவாளுக்கு மனப்பூர்வமாக அது நடந்துதானா அந்த சந்தோஷம் அது அளவே கிடையாது. அதுக்காக சொல்கிறேன், லட்சார்ச்சனை ராமனோட அனுகிரகம் ரொம்ப நன்னா. ராமன் உற்சவம் பெரும்பாலும் ஆயிடுது. 2வது நவாகமும் பாதி ஆயிடுது. பிராமண பூஜனங்கள், அன்னதானங்கள், லட்சார்ச்சனை எல்லாம் ராமன் நடத்திக்கிறா. நம்ம சொல்கிறோம் ஏதோ ஒரு தேதி வைக்கிறோம் ராமன் உற்சவம் நடத்துகிறேன்னு. ராமன் ஆனா நிர்விக்னமாக வருஷா வருஷம் 8 வருஷமாக நடத்திக்கிறாள். அந்த கிருத்தஜதையை சொல்ல வேண்டாமா? இன்றைக்கி லட்சார்ச்சனை புஷ்பங்கள் இல்லாமல் சகாயமாக கிடச்சிது. அதாவது மரத்து இருக்கணும். புஷ்ப மார்க்கெட்டில் ஒரு நாள் புஷ்பமே வராது வெய்ய காலத்துக்கு. அப்படி இல்லாமல் இன்றைக்கி நிறைய புஷ்பங்களும் வந்தது மார்க்கெட்டுக்கும். நமக்கும் வந்து இங்கே ராமாசிரமத்துக்கு கொண்டு வர சௌரியமாக இருந்தது பகவானுக்கு பிரீதியாக. ஆனால் இங்கே எல்லாமே லட்சார்ச்சனையிலையும் இன்றைக்கி சங்கல்பம் ராமநாமா சொல்கிறவாள்லாம் நல்லா இருக்கு. ராமனை வச்சுட்டு ஆற்றுல படமோ பிம்பமோ வச்சுட்டு பூஜிக்கிற குடும்பங்களில் க்ஷேமமாக இருக்கு. சமஸ்த ராம பக்த ஜனான ராமநாம ஜபபராணாம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம்னு தான் சங்கல்பம் பண்ணிட்டோம். அதனால் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு தான் இங்கே ராமாசிரமத்தில் நடக்கிறதுல அது ஒரு பெரிய அழகு. ஒருத்தரோட நாம நட்சத்திரத்தோட சங்கல்பமாக அப்படி குறிக்கிறது இல்லை. எல்லாரும் நன்னா இருக்கணும், ராமபக்தாலும் நன்னா இருக்கணும். ராமநாமன் சொல்கிறவாள்லாம் நிறைய சொல்லணும். ராமன் எல்லா க்ஷேமத்தையும் எல்லாருக்கும் பண்ணணும். சக்தி இருக்கிறவால இங்கே நவாகத்திலையும் ஈடுபடுத்தணும். சத்தா நவாகங்கள்லாம் இந்த யூடியூப் மூலமாக கேட்குறவாள் நிறைய பேர் வந்துட்டே இருக்கா, எனக்கு பண்ணி கொடுங்கோன்னு. அது மாதிரி பக்தா இல்லாமல் நிறைய இதுலேயும் இந்த தர்மங்கள் உண்மையாக நடக்கிற இந்த தர்மத்திலையும் ஈடுபடணும். ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். சுவாமி அகஸ்தியாசிரமம் வந்து வைஷ்ணவமான தனுஷையும் பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டு அகஸ்தியரிடத்திலே ஜட்டாயுவை சக்கியம் செய்து கொண்டு பஞ்சவட்டியில் சௌக்கியமாக வசிக்கிறார் அப்படிங்கிற அழகான சரித்திரம். இப்போவும் நாளைக்கு மேலே சீதாஹரணமும் ஹனுமாருடைய சமாகமம், ஜட்டாயு மோட்சம் முதலிய கதைகள், சபரி மோட்சம், வாலிவதம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், இந்த கதையெல்லாம் நாளைக்கு. நாளன்னைக்கு அசாத்திய சாதகரான ஆஞ்சநேயருடைய ஒரு அழகான சரித்திரம், சுந்தரகாண்ட கதைகள், அப்புறம் பட்டாபிஷேகம் முதலிய கதைகள். ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். அனந்தராமாக்கியமகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் பட்டேப்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச
மங்களானி நாராயண 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 கங்கா பிரவாஹேந்து ஜடாதராயே த்ரிலோச்சனாய ஸ்மரகாலஹம்த்ரே சமஸ்ததேவைரபி பூஜிதாயே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதீபதயே. ஜானகீகாந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி கி.